பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி பரிசுத்த கார்மேல் அன்னையோடு இணைந்து பயணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட்டின் முறைப்படி பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிப்பதின் 13வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த 12 நாட்களாக உலக சிந்தனைகள், உலக நாட்டங்கள், அதை எப்படி புறக்கணித்து கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்? பரிசுத்த மாதாவோடு இணைந்து இந்த விஷயத்தை பற்றி தான் நாம் 12 நாட்களாக தியானித்து கொண்டிருந்தது. இன்று முதல் ஒரு புது காலகட்டத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதாவது பலவீனங்களின் மீது வெற்றி பெற நாம் ஆத்மஞானம், நமது ஆத்மாவை பற்றிய ஞானம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த 2வது 7 நாட்களில் நாம் சந்திக்க போகிற விஷயம், ஆத்ம ஞானம். இந்த விஷயத்தில் முதல் ஜென்ம பாவத்திற்கு பிறகு மனித வாழ்க்கையில் வந்திருக்கிற பாவத்தின் மீது இருக்கிற, பாவத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி, பாவத்தினால் ஈர்க்கப்படுகின்ற மனிதனுடைய பலவீனம், இந்த பலவீனத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதை பற்றி சிந்திக்கும் பொழுது முதல் மனிதனுடைய மகிமையை பற்றி தியானிக்கிறது நல்லதா. ஆதிமனிதனுடைய மகிமை. ஆதிமனிதன் ஆதாம் என்று நமக்கு தெரியும். மனிதனுடைய மகிமை என்ன? ஆதிமனிதன் நல்லவனாக இருந்தான். படைக்கப்படும் பொழுது அவன் நல்லவனாக இருந்தான். அவன் படைத்தவனோடு அன்புறவு. அப்ப இந்த உறவு வழியாக ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு, அபிஷேகம், இதெல்லாம் அவனுடைய இதயத்தினுடைய, அவனுடைய வாழ்க்கையினுடைய பாகமாக இருந்தது. He was in God. அவன் கடவுளில் இருந்தார், கடவுள் அவனில் இருந்தார். அப்போ கடவுள் வாழும் பொழுது என்ன வரும்? ஆனந்தம். அது சும்மா ஆனந்தம் கிடையாது, அதுதான் பேரானந்தம். 2வது, அவன் தன்னோடு ஆழமான அன்பில் இருந்தார். தன்னோடு இருக்கக்கூடிய ஆழமான அன்பு. He is enjoying in himself. அவன் தன்னிலே மகிழ்ந்தான். மகிழ்ச்சிக்கு விபரீதமான காரியங்கள் எதுவும் அவன் வாழ்க்கையில கிடையாது. மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. அவன் தன் மீது மகிழ்ந்தான் என்று சொல்ல முடியாது. ஆனந்தம், அந்த விஷயம்தான் கரெக்டான வார்த்தையாக இருக்க முடியும். அப்போ ஆனந்தத்திற்கு விபரீதமான எந்த காரியமும் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. அப்போ நிறைவு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட விண்ணக காரியங்களினால் அவன் நிரப்ப பெற்றார். 3வது, அவன் படைப்புகளோடு இணைந்து பயணித்தார். படைப்புகளோட என்ன சொல்றது, படைப்புகளுடைய நலன் கண்டு அவன் படைப்புகளிலோடு இணைந்திருந்தார், படைப்புகளில் மகிழ்ந்தான். அவன் ஏவாளோடு இணைந்திருந்தார், விலங்கினங்களோடு இணைந்திருந்தார். என்ன அந்த ஒரு இணைப்பு!
என்ன ஒரு பாசப்பிணைப்பு! அப்ப அந்த இடத்துல நிறைவுதான், குறை யாதும் இல்லை. இதான் ஆதி மனிதனுடைய நிலைமை. ஆனா ஜென்ம பாவத்துக்கு பிறகு பாவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பலவீனத்தில் பாவம் செய்யணுங்கிற எண்ணம், மண்ணின் தன்மை அவனை இந்த பக்கம் இழுக்குது. நீ இது செய்யணும்னு சொல்லி. அப்போ பாவத்தின் மீது இருக்கிற அன்பு தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்ம ஞானத்தில் முக்கியமானது. இந்த ஞானம் இல்லாம போயிடுச்சு பேதுருவுக்கு. அதாவது இயேசு ஆண்டவர் பேதுருவிடம் சொன்னார், இன்று சேவல் கூவுவதற்கு முன்னால நீ 3 முறை மறுதலிப்பாய் என்று திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார். அப்போ தனக்கு பாவத்தின் மீது ஈர்ப்பு சக்தி இருக்கு என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்காம பெருமை பாராட்டினார், அகந்த கொண்டாடினார். என்ன சொன்னார்? யாரெல்லாம் அவனே விட்டுட்டு போனாலும் நான் மட்டும் விட்டுட்டு போக மாட்டேன். அப்போ ஆதி மனிதனாக இருந்தா அவனுக்கு பாவத்தின் மீது ஈர்ப்பு சக்தி இல்லை. அவன் சொன்ன விஷயத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவா. நான் சொன்னதை செய்வேன். நான் ஒரு முறை சொன்னா 10 முறை சொன்னது தான் என்று பிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சொன்னான், the very next day கீழே விழுந்துட்டாரு. அப்ப நான் நினைக்கிற மாதிரி புண்ணியம் செய்ய முடியாது, நான் நினைக்கிற மாதிரி இயேசுவை நேசிக்க முடியாது, நான் நினைக்கிற மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, நாம் நினைக்கிற மாதிரி ஜெபமாலை சொல்ல முடியாது. அப்போ ஈர்ப்பு சக்தி உலகத்தோடு, உலகத்தில் இருக்கிற பாவங்களோடு. அதனால கத்தோலிக்க திருச்சபையினுடைய கேட்டிகிசம் ஆஃப் த ஹோலி கேத்தலிக் சர்ச் நம்பர் 378 375 இந்த 2 ஆர்டிக்கிளில் மனிதன் படைத்தவனோடு அன்புறவு கொண்டு படைத்தவனோடு இணைந்து பயணிக்கிறார். அவனுக்கு தெய்வீக ஜீவன் இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் பிறகு இந்த அபிஷேகம் அவன் இழந்தான். தன்னோடு இருக்கக்கூடிய அன்புறவு அவன் இழந்தார். கடவுளோடு இருக்கக்கூடிய அன்புறவு அவன் இழந்தார். சகோதரனோடு இருக்கக்கூடிய அன்புறவு அவன் இழந்தார். படைப்போடு இருக்கக்கூடிய அன்புறவு அவன் இழந்தார். மைண்டில், உள்ளத்தில், ஆத்மாவில், உடலில் தீமை கடந்து வந்தது. அப்போ அவன் தீமையினால் ஆட்கொள்ளப்படுகிறவனாக மனிதன் மாறினான். தீமையினால் ஆட்கொள்ளப்படுகிறவனாக, உலக நாட்டங்களால் ஆட்கொள்ளப்படுகிறவனாக அவன் மாறினார். அப்போ இந்த தீமையின் நாட்டங்களை எப்படி அப்புறப்படுத்த முடியும்? ரோமையர் 8:13 நாம் என்ன வாசிக்கிறோம்? உடலின் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். உடலின் எண்ணங்களே, உலகத்தின் எண்ணங்களே பரிசுத்தாவியின் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சாகடிக்கணும். உடல் இன்ன விஷயம் சொல்லுவான். அப்போ பரிசுத்தாவின் துணை கொண்டு, இல்லை நான் செய்ய மாட்டேன், நீ விரும்புறதெல்லாம் நான் உனக்கு தர மாட்டேன். உடலின் எண்ணங்களை, மண்ணின் விருப்பங்களை தூய ஆவியின் துணை கொண்டு தோற்கடித்து முன்னேறும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை அபிஷேகமுள்ள வாழ்க்கையாக மாறும். அதான் புனித பேதுரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மண்ணுலகத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வாழ வேண்டும் என்று அவன் விரும்பல. அதனால இயேசு ஆண்டவரிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஆண்டவரே, யாரெல்லாம் உன்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். அப்பொழுது அவனுக்கு ஆசை இருக்கு, நன்மை செய்யணும். அவனுக்கு விருப்பம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி ஆகணும். அது சொந்த ஆசைதான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, த வெரி நெக்ஸ்ட் டே பேதுரு கீழே விழுந்தார்.
3 முறை மறுதளித்தார். அப்பொழுது என் சொந்த எண்ணங்களுக்கு ஏற்றார் போல ஒழுக முடியாத மனிதன் நான். என் சொந்த எண்ணங்களுக்கு ஏற்றார் போல சாட்சியாக வாழ முடியாத ஏழை மனிதன் தான். அப்போ நான் என்னுடைய ஏழ்மையை பற்றி, என்னுடைய பலவீனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பலவீனத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நாம் என்ன செய்வீங்க? இயேசுவே உன் துணையின்றி, இயேசுவே உன் பாதுகாப்பின்றி எனக்கு புனித வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்போ நாம் என்ன செய்வோம்? திருப்பாடல் 121 1வது இறைவார்த்தையின்படி, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணிலிருந்து, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அப்போ ஆண்டவரின் உதவியை தேடி புனித வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறுவீங்க. ஆதலால் இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஆத்ம ஞானம் தான். புனித பேதுரு இந்த ஆத்ம ஞானம் என்பது தன்னுடைய பாவத்தை பற்றி நினைத்து அதை அறிக்கையிடுவது தான். இந்த ஆத்ம ஞானத்தினுடைய எதிர்விளைவு என்பது நான் பாவியாக இருக்கிறேன், நான் பலவீனனாக இருக்கிறேன். இது நாம் எக்ஸ்பிரஸ் பண்றதா ஆத்ம ஞானத்தினுடைய செகண்ட் ஸ்டெப்பு. அதாவது லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 8-9 இறைவார்த்தைகள்ல என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை சந்திக்க வந்தார். அதிகமான படகின் வலதுபுறத்திலே வலை வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிகமான மீன்களை பெற்றுக்கொண்டார். 153 மீன்கள் அவருக்கு கிடைச்சிருச்சு. இவ்வளோ பெரிய அதிசயம் வாழ்க்கையில் அனுபவித்தா பேதுரு என்ன சொல்றா? ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நான் பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்கும். புனித பவுல் 1 தீமோத்தேயு 1:15 ஆத்ம ஞானம் பெற்றவனாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க மண்ணுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, நம்பத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையானவன் நான். புனித பிரான்சிஸ் அசீசியார் ஆத்ம ஞானம் பெற்றவன் தான். தெருவோரங்களில், மலைப்பகுதிகளில் அவன் அழுது புலம்பி ஜெபித்தார். நான் பாவிதா. புனித சாவராடிகளார் எல்லா நேரங்களிலும் இப்படி அழுது புலம்பினார். வெண்மையாக நடப்பதற்கு கொடுத்த தூய ஆடை இழந்தவன் நான். என் நெஞ்சில் கடவுள் கொடுத்த அக்கினியை இழந்தவன் நான். அதனால் தெய்வமே, மறுபடியும் இந்த அக்கினியை பற்றி எரிய செய்யும். மறுபடியும் உனக்காக வல்லமையோடு ஊழியம் செய்ய எனக்கு ஆற்றல் தாரும் என்று பாடியவர், ஜெபித்தவர், வாழ்ந்தவர் புனித சாவராடிகளார். அப்போ இவர்கள் எல்லாம் ஆத்ம ஞானம் பெற்றவங்க தான். நாங்கெல்லாம் பலவீனம் உடையவர்கள் என்று ஆத்ம ஞானம் பெற்றவங்க. ஆனா இந்த ஆத்ம ஞானம் யாருக்கு இல்லை? பரிசேயர்களுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க நீதிமான்கள், நாங்க நேர்மையாளர்கள், நாங்கள் புனிதர்கள், எங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை, எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, எங்களுக்கு அருட் சாதனங்கள் தேவையில்லை, எங்களுக்கு இறைவார்த்தை தேவையில்லை, எங்களுக்கு பாவ சங்கீதனம் தேவையில்லை, நாங்க பெர்ஃபெக்ட் தான். அப்ப இப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் கிடைக்காம இருந்தா ஆத்மீய வாழ்க்கையில முன்னேற முடியாது, கிறிஸ்தவனாக வாழ முடியாது. அப்போ பலவீனங்களை உணர்ந்து, பலவீனங்களை ஆண்டவர் சந்நிதியில் அர்ப்பணித்து விசுவாசத்திற்கு கடந்து வர வேண்டும். அப்ப ஏன் ஆதாம் ஏவாள் ஏன் பாவம் செய்தார்? தவறான அறிவு, தவறான அறிவு. அப்ப உண்மையான ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தால், சாத்தான் வந்து கேட்ட பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்திருக்க மாட்டாள். உண்மையான ஞானம் இருந்தா பாவத்துக்கு ஒத்துக்க மாட்டாள். அப்போ ஒரு சில பாவங்களுக்கு காரணம் ஆத்ம ஞானம் இல்லை என்பதுதான். இந்த உண்மையான அறிவு என்ன கொண்டு வரும்? இந்த உண்மையான அறிவு நம்பிக்கை கொண்டு வரும். இந்த நம்பிக்கை எதற்கு, எந்த விஷயத்துக்கு நம்ம வழி நடத்தும்? இந்த நம்பிக்கையினால் நீங்க கீழ்ப்படிவீங்க.
அப்போ ஞானம் விசுவாசத்தை உணர்த்துகிறது. விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக அப்ரஹாமுக்கு ஞானம் வழங்கப்பட்டது. கடவுள் அவனை அழைத்தார். நான் காண்பித்து தருகின்ற தேசத்திற்கு நீ கிளம்பி வா என்று அவனை அழைத்தார். அவன் விண்ணக ஞானத்தை பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டதுனால அவன் நம்பினான். நம்பியதனால அவன் கீழ்ப்படிந்தார். அப்போ ஆத்ம ஞானம் இருந்தாத்தா நம்பிக்கை இருந்தாத்தா கீழ்ப்படிந்தாத்தா உனக்கு ஆசீர்வாதம் பெற முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவை சாவும் அளவுக்கு கீழ்ப்படிந்தனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தனால அவன் தந்தையின் வலப்பக்கத்து உயர்த்தப்பட்டார். நீ உயர்த்தப்படணுமா? ஞானம், அதுக்கு பிறகு நம்பிக்கை பிறகு கீழ்ப்படிதல் வழியாக நீ விண்ணுக்கு உயர்த்தப்படுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் விண்ணகத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஓடு இணைந்து மகிழ்ச்சியில் வந்து சேருவீங்க. அப்ப ஞானம், ஆத்ம ஞானம் தேவை. அப்ப சுவிசேஷத்தை பற்றி எனக்கு ஞானம் வேணும். ஜபமாலையை பற்றி எனக்கு ஞானம் வேணும். பரிசுத்த மாதாவை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ரோமையர் 6வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில போதனை வழியாக ரோமையர் 6:17 போதனை வழியாக நீங்கள் பாவத்திலிருந்து காக்கப்பட்டீர்கள். போதனை வழியாக பாவத்திலிருந்து காக்கப்பட்டீர்கள். அப்ப பாவத்திலிருந்து காக்கப்படுவதற்கு ஆத்ம ஞானம் தேவை. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது இறைவசனத்தில் இயேசுவே அறிந்ததால் உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து நீங்கள் தப்பியவர்கள். அப்போ உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து, உலக நாட்டங்களிலிருந்து நீ மீட்கப்பட வேண்டுமானால் என்ன வேணும்? இயேசுவை பற்றி ஞானம் வேணும். போதனை வழியாக பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. இயேசுக்கு பற்றி தெரிஞ்சா உலக சக்திகளை தோற்கடிக்க முடியும். அதனால 1 யோவான் நற்செய்தியில 17வது அதிகாரத்தில் 3வது யோவான் நற்செய்தி 17:3 இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய வாழ்வு, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் கிறிஸ்துவையும் அறிவதுதான் நிலை வாழ்வு. ஆத்ம ஞானம், அறிகிறவனுக்கு தான் வாழ்வு. அப்போ ஆத்ம ஞானம் பெற வேண்டியது முக்கியமான விஷயம்தான். நான் நம்மை பற்றி அறியணும். ரோமையர் திருமுகம் 1, 2, 3 அதிகாரங்களில் நமது பலவீனங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது புனித பவுலடிகளார் இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். மத்திய நற்செய்தி 9வது அதிகாரம் 12வது இறைவார்த்தனத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கடவுள் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு தான் மருத்துவர் தேவையில்லை. ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை. அப்ப நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மறை உண்மை என்ன? எனக்கு நோய் இருக்கு என்று உணர்ந்தா தான் இயேசுவை தேடுவீங்க. அப்படிப்பட்டவங்க தான் இயேசுவை தேவை. அப்போ எனக்கு நோய் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்ப நோயை பற்றி தெரிஞ்சுக்காம இருந்தா மருத்துவரை தேட மாட்டீங்க. உன்னோட பலவீனத்தை பற்றி தெரிஞ்சுக்காம இருந்தா இயேசுவை தேட மாட்டீங்க. அப்ப நோயை பற்றி அறிவு எனக்கு தேவை, என்னோட பலவீனங்களை பற்றி எனக்கு தேவை, அறிவு எனக்கு தேவை. நான் என்னையே நியாயப்படுத்த கூடாது. நியாயப்படுத்துகிறவன் ஆத்ம ஞானம் பெற்றவன் கிடையாது. பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆத்ம ஞானம் பெற்றவன். ரோமைய திருமுகம் 10வது அதிகாரம் 1-3 முடிய இறைவசனங்களில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்கள் ஏற்புடையவர்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்புடையவர்கள், நாங்கள்
அபிரகாமின் மக்கள். எங்களுக்கு மோயிசனுடைய நியமங்களும் விதிமுறைகளும் உண்டு. உன்னுடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டா, நீ எனக்கு வேண்டா. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்ன? நாங்கள் நீதிமான்கள் தான். நீதிமான் என்று சொல்றவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை, பாவி என்று சொல்லுகிறவனுக்கு ஆத்ம ஞானம் உண்டு. இந்த ஆத்ம ஞானம் தான் நமது ஆத்மீய போராட்ட வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பெலாஜினிசம் என்ற தப்பற கொள்கை கத்தோலிக்க திருச்சபையில பெலாஜியனிசம் என்று பெலாஜியன் என்று சொல்லப்படுகிற ஒரு பிஷப்பு என்ன சொல்றாருன்னா, ஜென்ம பாபம் இல்லை, மனிதன் படைக்கும் பொழுதே நல்லவன் தான், அவன் ஹீஸ் எசென்ஷியலி குட். மனிதன் மேன் இஸ் எசென்ஷியலி குட், அவன் நல்லவன் தான். அப்ப அதனால அவனுக்கு அருள் தேவையில்லை, கிருபை தேவையில்லை, புண்ணியம் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு. அப்ப அதனால இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவனுக்கு, கிருபை அவனுக்கு தேவையில்லை. நல்லா உழைச்சா போதும், அப்போ உனக்கு புனிதனாக மாறலாம். அருள் இல்லாமல், விண்ணக ஆசி இல்லாமல் உனக்கு புண்ணிய வாழ்க்கையில முன்னேற முடியும். இது தப்பற கொள்கைதான். அதனால புனித அகஸ்டீனார் என்ன சொல்லுகிறார்? பெலாஜியனிசம் என்று சொல்லப்படுகிற தப்பற கொள்கைக்கு எதிராக நிரந்தரம் போராடியவன் தான் புனித அகஸ்டின். புனித அகஸ்டின் என்ன சொல்றா? விண்ணகத்திலிருந்து அருளப்படுகின்ற அருள் இல்லாமல் போசன பிரியத்தை, அகந்தையே, பொறாமையே, கோபத்தை, சோம்பேறித்தனத்தை, இச்சையான எண்ணங்களை தோற்கடித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, கிறிஸ்தவனாக மாற முடியாது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் புனித அகஸ்டீனார் வெளிப்படுத்துகிறார். அப்போ புனித அகஸ்டீனார் பெலாஜினிசம் என்று சொல்லப்படுகிற தப்பற கொள்கையை அப்புறப்படுத்தி, நான் பாவிதா, நான் பலவீனன் தான், எனக்கு உன்னுடைய அருள் வேணும், எனக்கு உன்னுடைய பிரசன்னம் வேணும் என்று கடவுளுக்காக ஏங்குகிறவன், அருளுக்காக விண்ணப்பிக்கிறவனாக கிறிஸ்தவன் மாற வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி புத்தகம் 396 ஆர்டிக்கிள், மனிதன் நிறைவுள்ளவன் அல்ல. நமக்கு தனியே நிறைவுக்கு, புனித வாழ்க்கைக்கு கடந்து வர முடியாது. ஆதலால் மனிதன் நிரந்தரம் கடவுளை சார்ந்தவன். மனித பாவத்திற்கு ஒரு சில எதிர்விளைவுகள் உண்டு. மனித பாவத்திற்கு, ஜென்ம பாவத்திற்கு ஒரு சில எதிர்விளைவுகள் உண்டு. ஒன்று, படைத்தவனில் அடைக்கலம் தேட வேண்டும் என்ற எண்ணம் ஜென்ம பாபம் வழியாக அவன் இழந்தான். ஆத்மீய வாழ்க்கையில உடலுக்கு முக்கியத்துவம் வந்துருச்சு, ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் வரல பாவத்துக்கு பிறகு. ஆண் பெண் உறவில ஒரு அபிஷேகம் இல்லை, ஈகோ சொந்த இஷ்டம், செக்சுவல் என்ன சொல்றது, ஜெடிக இச்சையான எண்ணங்கள், இன்னொருத்தனை மதிக்க மாட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் ஜென்ம பாவத்திற்கு முன்னாடி மனிதன் இயற்கையோடு இணைந்து பயணித்தார். ஜென்ம பாவத்துக்கு பிறகு இயற்கை எதிராகிவிட்டது. வயது வர 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 உடல் சோர்வுற்றதாக மாறும், மனித பவர் இல்லாமல் போயிடும். ஆனா பாவத்திற்கு முன்னால அவனுக்கு சாவு இல்லை, அவனுக்கு சோர்வு இல்லை, அவனுக்கு சோதனை இல்லை. இதெல்லாம் ஜென்ம பாவத்திற்கு பிறகு வந்த பலவீனங்கள் தான். அப்போ சுருக்கமா சொன்னால் மனிதன் பலவீனன் தான். விண்ணிலிருந்து அருள் வழங்கப்படாமல் இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் நிறைவில் வாழ முடியாது. அதனால இந்த விஷயத்துல தான் பரிசுத்த மாதாவினுடைய துணை நமக்கு தேவை. அன்னையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது மாதா நம்மை வழி நடத்துவார், பாதுகாத்துடுவார். பரிசுத்த கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மாதாவே, கிறிஸ்தவ வாழ்க்கை
இந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருள் பெற்று முன்னேறுவதற்கு எங்களுக்கு துணையாக இரும். விண்ணக அருள் பெற்றவளே, அருள் நிறைந்தவளே, அருள் பெற்று முன்னேற்ற சாட்சி வாழ்க்கை வாழா, வல்லமை நிறைந்த வாழ்க்கை வாழா, புனித வாழ்க்கை வாழா எங்களுக்கு துணையாக கடந்து வாரும் என்று ஜெபிப்போம். கரங்களை கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் இதோ பலிபீடத்தில் வீற்றிருக்கின்றார். நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்மீது அவர் அக்கறை கொண்டிருக்கிறார். நம்மை அவர் நேசிக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு கரம் நீட்டி அழைக்கிறார். இயேசுவே, കരങ്ങളെ കുമ്പിടുவோம். നർക്കരൻ ആണ്ടവരുടെ പ്രസന്നത്തെ ഉണർന്നുകൊള്ളുவோம். ഇത് നാം ആണ്ടവർ നമ്മെ நேசிக்கிறவர், നമ്മെ വഴി നടത്തുகிறவர், இயேசுவே നമ്മെ பெயர் சொல்லி அழைக்கிறவர். இன்று நமக்காக ஒரு ஆறுதல் மொழி, நம்மை கட்டி உயர்த்துகின்ற ஒரு இறைவார்த்தை இயேசுவே அன்போடு வழங்குகிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை, உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். ஆமென். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். நிறைய நாட்களாக கவலையில், கண்ணீரில், துயரத்தில் மூழ்கியுள்ள சகோதரா, இயேசுவே சகோதரி, பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவே கலங்காதே, ஆமென். உள்ளம் கலங்காதே, இயேசுவே
பாரப்படாதே, பயப்படாதே, நான் உங்களுக்காக இடம் தயார் பண்ண போறேன். போன பிறகு மறுபடியும் உங்களிடம் திரும்பி வருவேன். ஆமென். உங்களை திக்கற்றவராக நான் விட மாட்டேன். ஓ இயேசுவே, உங்களை நான் புறக்கணிக்க மாட்டேன். ஓ ஜீசஸ். எஸ்ஐயா 43:4 என் பார்வையில் நீ விலையேறப்பெற்றவன். இயேசுவே, என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன். ஆமாம் தெய்வமே. எனக்கு என்னையே ஏத்துக்க முடியல, எனக்கு என்னையே அன்பு செய்ய முடியல. தெய்வமே, நான் ஏமாந்தவன், நான் புறக்கணிக்கப்பட்டவன், எனக்கு யாரும் இல்லை என்று நீ சிந்திக்கிறையா? வேண்டாம், உனக்கு இருக்கிறார் ஆண்டவர், உனக்கு விலை தருகிறவர். ஆமென். விலையாக விலை மதிப்புள்ள இரத்தத்தை தருகிறவர். ஆமென். உன் உயிருக்கு மாற்றாக தன்னோட உயிரை அர்ப்பணிக்கிறவர். இயேசுவே, உன் பாவங்களை மன்னிக்கிறவர். சிலுவையில் அவர் ஏறிய உடனே, தந்தையே, விண்ணக தகப்பனே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும் என்று என் பாவங்களுக்கு ஆகா. இயேசுவே, விண்ணக தந்தையின் இரக்கத்தை கேட்கிறவர் இயேசுவே என்னை அழைக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே, சொல்லி தருகின்ற ஜெபத்தை அர்த்தம் புரிந்து கொண்டு இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து சொல்லி தருகின்ற ஜெபத்தை எடுத்து சொல்வோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, நான் உன்னை ஆராதிக்கின்றேன், புகழ்கின்றேன், மகிமைப்படுத்துகின்றேன், என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை குணப்படுத்துகின்றார், என்னை வழி நடத்துகின்றார், எனக்காக விண்ணக அன்பு ஊற்றி தந்து என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு தலை நிமிர்ந்து முன்னேற துணை நிற்கின்றவரே, இயேசுவே, நல்லவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை குணப்படுத்தும், என்னை வழி நடத்தும், என் காயங்கள், சங்கடங்கள், ரகசிய கவலைகள், சோர்வுகள், சோதனைகள் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. என் மீது உமது அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒழிந்தருளும். என்னை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். தெய்வமே, ஆசீர்வாதத்தின் பெருமழை இந்த நாளிலே என் குடும்பத்திற்கு என் தேசத்திற்கு ஊற்றியருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. രണ്ട് കരങ്ങളും ഉയർത്തി ആണ്ടവരെ സ്തുതിപ്പോം. ഹല 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 ഹല. യേശുവേ, ആരാധന 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 ആരാധന. ദൈവമേ, നന്ദി ആണ്ടവരെ. ഒപ്പുകൊടുക്കുന്ന ആണ്ടവരെ, ഭാരങ്ങളും സങ്കടങ്ങളും വിലകട്ടും, തോൽവികളും പ്രശ്നങ്ങളും വിലകട്ടും, പോരാട്ടങ്ങളും ഏമാറ്റങ്ങളും വിലകട്ടും, ദൈവിക വല്ലമേ കടന്നു വരട്ടും, വ്യാധികൾ നീക്കട്ടും, വെള്ളത്തിൻ ഭാരങ്ങൾ നീക്കട്ടും, പൊള്ളാതാര നെരുക്കടി വിലകട്ടും, ഭാഗ്യം ഉരുവാകട്ടും, തിരുമണ തടകൾ വിലകട്ടും, വേണ്ടി നിലപലകൾ വിൽക്കപ്പെടട്ടും. യേശുവിൻ വല്ലമയുള്ള നാമത്തിൽ അതിശയങ്ങളും അത്ഭുതങ്ങളും മനംമാറ്റങ്ങളും നടക്കട്ടും. യേശുവേ, യേശുവേ, ആരാധന 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 ആരാധന. കരങ്ങളെ കുമ്പിട്ട് ജപിപ്പോ. ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். പരിശുദ്ധ മാതാവേ, എല്ലാ ബലവീന ഉടയവർകളെയും പാവികളെയും பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றீதுக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும் இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேல் அன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறைய அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புதகரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும், எங்களது ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்ற இதயத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழி நடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே.
உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலும் எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜெப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை இயேசுவே, ஓ தெய்வமே, ஆராதனை.
ஆராதனை ஆராதனை